ஹலோ மக்களே, எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, சாம அரிசியை வச்சு கஞ்சி செய்வது எப்படி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சாம அரிசியில நிறைய நார் சத்துக்கள் இருக்கு, எலும்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செய்து மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், குட்டி குட்டி குருணை மாதிரி இருக்கும். இது கிலோ 120 ரூபாய். அங்க உங்க ஊர்ல என்ன விலைன்னு தெரியல. தவறாம வாங்கி இத கஞ்சி செஞ்சு பாருங்க. நோம்பு கஞ்சி டேஸ்ட்ல அட்டகாசமான ஒரு சைவ கஞ்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. முதல்ல அரிசியை கழுவி சுத்தப்படுத்தி வச்சாச்சு. ஒரு 3 டைம் கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஆனா பூண்டு இல்லை, உங்களுக்கு காமிக்க மறந்துட்டு. பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, நான் அதுல சேர்த்துக்கல. மிளகு சீரகம் தட்டி வச்சிருக்கேன். ஏன்னா முழுசா போட்டா குழந்தைகள் யாருமே சாப்பிட மாட்டாங்கன்ற காரணத்தினால நான் 1-2 தட்டி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டோம்னா அந்த கஞ்சியோட ஒன்னா மிக்ஸ் ஆயிரும் இல்லையா, அப்ப காரம் அதிகமா இருக்கும். எங்க வீட்டுல அதிகமா சாப்பிட மாட்டாங்கன்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு வேணா ஒரு பச்சை மிளகாய் போல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச சாம அரிசிய போட்டுடலாம். நல்லா 2-3 டைம் 4 டைம் தான் கழுவிக்கோங்க, சேர்த்துக்கலாம். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துக்காதீங்க, சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்தாச்சு. நம்ம இடிச்சு வச்ச சீரகம், மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் 2 கப் அளவுக்கு இந்த அரிசி எடுத்திருக்கேன். இப்ப அந்த கப்பை காமிக்கிறேன் பாருங்க. 1 கப்புக்கு 2 மடங்கு தண்ணி, அந்த அளவுக்கு மீறி தண்ணி ஊத்தலாம். பாத்தீங்கன்னா இதுல 2 கப் எடுத்திருக்கேன். இப்பதான் நான் 6 கப் தண்ணி ஊத்த போறேன். நிறைய தண்ணி ஊத்தலாம், பட் குக்கர்ல நிறைய தண்ணி வெளில வந்துடும் இல்லையா, அதனால கரெக்டா வச்சுட்டு அப்புறம் வேணா தண்ணி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு தரலாம். அதுக்காக அளவா மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். 6 கப் ஊத்திக்கலாம். 1க்கு 2 மடங்கு தண்ணி. இதுலயே நல்லா பாத்தீங்கன்னா அரிசி நல்லா குழஞ்சு வந்துடும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கலாம். தயவுசெய்து பூண்டு சேர்த்துக்கோங்கன்னா அதுல பூண்டை காமிக்க மறந்துட்டேன், சாரிங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதுல ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் போதும், தாராளம் போதும். பார்த்தீங்களா, நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து சிம்லயே வச்சு கொதிக்க வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நோம்பு கஞ்சி டேஸ்ட்ல பிரகாசமா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாரத்துல ஒரு நாள் தயவு செய்து சேர்த்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இப்ப எடுத்தாச்சு. இதோட நம்ம கொத்தவரங்காய் வறுத்தல், துவையல் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இப்ப என்ன சேர்த்துக்கோம்னா ஊறுகாவும், எங்க வீட்டுல இன்னைக்கு கத்திரிக்காய் பயிர் போட்ட புளிக்குழம்பு, அதை சைடிஷா வச்சிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சவங்க தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.